இயேசுவில் பிரியமான இறை உறவுகளே, நாங்கள் எல்லோருமே உயிர்ப்பு பெருவிழா நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவனுடைய உயிர்ப்பின் செய்தியை நாங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வதிலும், கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் மாட்சியிலே நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற அந்த அசையாத உயரிய எண்ணங்களிலும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த ஞாயிறு தினத்திலே அன்னையாம் திருச்சபையோடு சேர்ந்து நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய இறை இரக்க பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றோம். புனித பவுஸ்தீனா மூலமாக ஆண்டவர் எங்களுக்கு தன்னுடைய இரக்க பெருக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவன் இயேசு புனித பவுஸ்தீனாவுக்கு காட்சி கொடுக்கின்ற பொழுது தன்னுடைய உயிர்ப்பு பெருவிழாவுக்கு அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய இறை இரக்க பெருவிழாவை கொண்டாட வேண்டும் என இந்த புனிதைக்கு சொன்னதாக புனிதை எழுதிய வரலாற்று ஏட்டிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஆகவேதான் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் இறை இரக்க பெருவிழாவை கொண்டாடி மகிழ்வதிலே நாங்கள் எல்லோருமே மகிழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இன்றைய இந்த நாளிலே நாங்கள் முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, திருத்துதர் பணியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது நம்பிக்கை கொண்ட திரு அவையின் வாழ்க்கை முறைகளை எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. அதிலே நாங்கள் பார்க்கின்றோம், அவருடைய வாழ்க்கை முறையிலே ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் கொண்டவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார்கள். தங்களுக்கு உள்ளதை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள். அப்பம் பிட்குதலிலும் செபிப்பதிலும் அவர்கள் நிலையாக இருந்திருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதில் நிலையாக இருந்திருக்கின்றார்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாழ்வதிலே அவர்கள் நிலையாக இருந்திருக்கின்றார்கள். இதனால் அவர்களுடைய விசுவாசம் உறுதியாக்கப்படுகின்றது. இதனால் அவர்கள் நம்பிக்கை கொண்ட திரு அவையின் ஆதி திருச்சபையாக இன்று எங்கள் முன்னிலையிலே காட்சி அளிக்கின்றார்கள். அவர்களுடைய உதாரணமான அந்த வாழ்க்கை இன்றும் வாழப்பட வேண்டும், எங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி வாசகம் எங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கின்றது. இரண்டாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இயேசு மெசியா என நம்பும் அனைவரும் கடவுளிடம் இருந்து பிறந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியிலே நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். அவரே எங்களை பராமரித்து வழிநடத்தி செல்லுகின்றார், தன்னுடைய பராமரிப்பை தந்து எங்களை பாதுகாக்கின்றார் என்ற அந்த அசையாத நம்பிக்கையிலே எங்களுடைய விசுவாச பயணம் வாழப்பட வேண்டும். விசுவாச பயணம் பயணித்துக் கொண்டிருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவன் இயேசு சீடர்களுக்கு தோன்றுகின்றார். அங்கே சீடர்களுக்கு தோன்றுகின்ற பொழுது அவர் முதலாக சொல்லுகின்ற வார்த்தை, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. அமைதியை இழந்திருக்கின்றீர்கள், அமைதியோடு வாழுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இரண்டாவதாக, அவர்கள் மீது தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் மீது ஊதி தூய ஆவியை அவர்களுக்கு அளிக்கின்றார். தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே சொல்லப்படுகின்றது, எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா. பாருங்கள், இந்த மூன்று விடயங்களையும் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே நாங்கள் அனுபவமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அமைதியோடு வாழ வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் அமைதியை எங்களுக்கு தருகின்றார். தூய ஆவியின் பிரசன்னத்தோடு நாங்கள் வாழ வேண்டும். ஏனென்றால் எங்கள் மீது ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி தூய ஆவியை எங்களுக்குள் பொழிந்திருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்திலே வாழ நாங்கள் எப்பொழுதுமே தூய ஆவியானவரை நோக்கி மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மூன்றாவதாக, நாங்கள் மன்னிப்பின் உள்ளங்களாக நாங்கள் வாழ வேண்டும். மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு நாங்கள் வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னித்து, ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை கொடுத்து நாங்கள் வாழ அழைப்பு பெறுகின்றோம். இந்த நற்செய்தியிலே மீண்டும் நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அங்கே ஒரு விசுவாச புரட்சி ஆரம்பிக்கப்படுகின்றது. அந்த விசுவாச புரட்சி இன்றும் எங்கள் மத்தியிலே நிலையாக நிலை கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவன் இயேசு
அங்கு தொம்மியாரை பார்த்து சொல்லுகின்றார், ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள். தொம்மியாருடைய வார்த்தை, நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர். பாருங்கள், நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர் என்று நான் உம்மை முழுமையாக நம்புகின்றேன். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே இதே அனுபவத்தை தான் நாங்களும் பெற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும். இன்றைய சமுதாயமாக இருந்தாலும் சரி, இன்றைய நாடாக இருந்தாலும் சரி, இன்றைய உலகமாக இருந்தாலும் சரி, எங்களை நசுக்குகின்ற உலகமாக இருக்கின்றது, எங்களை விழுங்குகின்ற உலகமாக இருக்கின்றது, எங்களை பற்றி பிடிக்க முடியாத அளவிற்கு எங்களை வீழ்த்துகின்ற ஒரு உலகமாக இருக்கின்றது, எங்களை நகைக்கின்ற உலகமாக இருக்கின்றது, எங்களை சிரிப்புக்குள்ளாக்குகின்ற உலகமாக இருக்கின்றது. போலியான மனிதர்கள், போலியான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நிலைக்குள் தான், இந்த உலகத்தின் நிலைக்குள் தான் நாங்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நிலைகளில் இருந்து நாங்கள் சற்று விலகி இறைவனில் முழுமையான விசுவாசம் கொண்டு வாழ எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே, இன்றைய சூழ்நிலையிலே விசுவாசத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். விசுவாசம் என்பது எங்களில் அருகிக் கொண்டு போகின்றது. இந்த விசுவாசத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்க வேண்டும். போராடுகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், வேதனை வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், ஆண்டவரே நீரே என் கடவுள், நீரே என் ஆண்டவர், ஆண்டவரே நீரே என்னை வழிநடத்தும், நீரே என்னை பாதுகாரும், என்னுடைய வாழ்க்கையை உம்மிடம் நான் ஒப்படைக்கின்றேன் என்று அந்த விசுவாசத்திலே என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். உண்மையான அமைதியோடு வாழவும், தூய ஆவியானுடைய பிரசன்னத்தோடு வாழவும், மன்னிப்பை பெற்று மன்னிப்பை கொடுக்கும் உள்ளங்களாக நாங்கள் வாழவும், ஐயன் தவிர்த்து ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு வாழும் நல்ல உள்ளங்களாக நாங்கள் வாழ வளர ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருப்போம். அன்னை மரியாளுடைய பரிந்துரையிலே நாங்கள் நிலைத்து வாழ அன்னை மரியோடு நாங்கள் பயணிப்போம். இன்றைய இந்த இறையிறக்க பெருவிழாவிலே ஆண்டவருடைய இரக்கம் எங்கள் அனைவரையும் சூழ்ந்திருக்கவும், அவருடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பவும், அவருடைய இரக்கத்திலே நாங்கள் நிலை பெற்று வாழ இரக்கமுள்ள ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை பாதுகாத்து வழிநடத்தி அவரது இரக்கத்தை உங்கள் மீது பொழிந்தருள்வாராக.